பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் குழந்தைங்களுக்காக விரும்பி சாப்பிட்ற பானிபூரி, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர சாப்பிட்ற பானிபூரி தாங்க இன்றைக்கி நான் வீட்லேயே செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி வந்து ரெடிமேட் பானிபூரி தான் வாங்கியிருக்கேன். இங்கே பூரி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த தண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க பானி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி புதினா எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா கழுவிட்டு மிக்சியில் அரைக்கணும். 4 பச்சை மிளகா, நான் இப்போ குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் காரசாரமாக சாப்பிட்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. பெரிய நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அது சைஸில் ஒரு வெல்லம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஈக்குவலாக புளி எடுத்துருக்குங்க. அப்புறம் ஒரு இஞ்சி துண்டுங்க. அதுக்கப்புறம் லெமன் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் போட போகிறோம். இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து சில்லுன்னு சாப்பிட போகிறோம். அதனால் வந்து ஐஸ் கட்டி போட்டு தான் இது எல்லாத்தையும் நான் போட்டு அரைக்க போகிறேன். அரைக்கும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். நல்லா சுத்தம் பண்ணி மண் இல்லாமல் கழுவி வச்சுருக்கேன். நம்ம டைரெக்டாக மிக்சியில் போட்டுக்கலாங்க. ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி துண்டுங்களை போட்டுக்கலாம். வெல்லத்தையும் போட்டுக்கலாங்க. புளி டைரெக்டாக போட்டுக்கலாம். இது எல்லாம் அரைச்சிட்டு நம்ம லாஸ்ட்டாக வடிகட்ட போகிறோம். இப்போ ஐஸ் பீஸ் போட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா மிக்சியில் நல்லா ஐஸ் கட்டியோட அரைஞ்சிட்டுருக்கு. இப்போ அடுத்தது நம்ம வடிகட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி சல்லியில் வச்சு நல்லா வடிகட்டிட்டுங்க. அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஜீரக பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போது 1 ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக நம்ம பானி ரெடிங்க. இப்போ பூந்தி செஞ்சிடலாங்க. பானிபூரி பூரி மேலே போட்டு சாப்பிட்றதுக்காக. இப்போ நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அரிசி மாவுங்க. 1 ஸ்பூன் தூள் உப்புங்க. காரத்துக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை. தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி ஜல்லியில் வச்சு நம்ம பூந்தி செஞ்சுக்கலாங்க. நம்ம பூந்தியை ஊற்றிக்கலாங்க. நம்ம பூந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம பூந்தியும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ரோடு கடை சுண்டல் குழம்பு தான் செஞ்சுட்டுருக்கேன். நம்ம அதை லாஸ்ட்டாக செஞ்சுட்டு சாப்பிட்றப்ப நான் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. பானிபூரியோட தண்ணி ரெடி ஆகிடுச்சு, கார்ன் ரெடி ஆகிடுச்சு, பானிபூரி அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பானிபூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதேமாரி குழந்தைங்களுக்கு வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் இதை சிம்பிளாக செஞ்சுருக்கேங்க. இப்போ நம்ம மசாலா பூரி செஞ்சிடலாங்க. குழம்பு அதுக்கு மசாலா பூரி ரெடி பண்ணிக்கலாங்க. இதுமாரி பூரியை உடச்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பட்டாணி குழம்பு ரோடு கடை அதேமாரி மெத்தடில் தான் செஞ்சுருக்குங்க. இதை மேலாப்பா இப்படி லேசாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன் போட்டுக்கலாங்க. இங்கே நான் பூந்தி வச்சுருக்கேன், அதே மேலே ஃபுல்லாக தூவிக்கலாம். கொஞ்சமாக கேரட் போட்டுக்கலாங்க. அவிச்ச பட்டாணியும் மேலே போட்டுக்கலாங்க. மேலாப்ப ஆனியன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லிங்க மேலே லேசாக. அவ்வளோதான், மசாலா பூரி ரெடிங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட ஒரே டைமில் செய்கிற பானிபூரியும் ரெடி, அதே மாதிரி மசாலா பூரியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.